ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1087. இங்கு ஒரு முதலையின் பிடியில் மாட்டிக்கொண்ட கஜேந்திரன் பிரார்த்தனைகள் எனும் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் ஒரு முதலையின் பிடியில் மாட்டிக்கொண்ட கஜேந்திரன் பிரார்த்தனையில் வரும் வர்ணனைகள் எந்த ஒரு தனிப்பட்ட நபரையும் குறிப்பிடாததால் பிரம்மா முதலான தேவர்கள் தங்களை தனிப்பட்ட ரூபங்கள் கொண்ட அதிகாரிகளாக கருதி யாரும் கஜேந்திரன் உதவிக்கு வர கிடையாது. ஆனால் பிரபஞ்சத்தின் அனைத்து தேவர்களின் உள் அடக்கிய பகவான் ஹரி கஜேந்திரன் முன் தோன்றினார். அவர் இப்பொழுது கஜேந்திரன் பிரார்த்தனையில் கேட்டு அதன் நிராதரவான நிலையை உணர்ந்த பகவான் ஹரி மற்ற தேவர்கள் அவரை பிரார்த்தனைகள் செய்ய அவர்களுடன் அங்கு தோன்றினார். சக்கர ஆயுதத்துடன் கருடன் மேல் அமர்ந்தவாறு தனது விருப்பப்படி மிக்க வேகத்துடன் அங்கு அவர் கஜேந்திரன் முன் தோன்றிவிட்டார். அவர் இப்பொழுது நீருக்குள் முதலையால் மிக மிக பலமாக கவ்வப்பட்டு மிக்க வேதனையுடன் துன்புற்று கொண்டு இருந்த கஜேந்திரன் பகவான் ஹரி தன்னுடைய சக்கரத ஆயுதத்தை சுழற்றியபடி கருடன் மேல் அமர்ந்தவாறு வானில் வருவதை கண்டவுடன் தன்னுடைய தும்பிக்கையில் தாமரை மலர் ஒன்றை ஏந்தி உயர்த்தி, நாராயணா, அகில குருவே, பகவானே கிருஷ்ணா, தங்களுக்கு என்னுடைய நமஸ்காரம் என மிக்க சிரமத்துடன் உச்சரித்தது. அது துன்பங்கள் நிறைந்த நிலையில் கஜேந்திரனை கண்ட பிறப்பற்றவரான பகவான் ஹரி திடீரென தன்னுடைய வாகனமான கருடன் மீது இருந்து இறங்கி மிக்க கருணை உடன் கஜேந்திரனை அதனை கவ்விக்கொண்டு இருந்த முதலை உடன் நீரில் இருந்து வெளியே இழுத்தார். பின்பு நடப்பதை பார்த்து கொண்டு இருந்த தேவர்கள் முன்னிலையில் தன்னுடைய சக்கர ஆயுதத்தால் முதலையின் வாயை துண்டித்து விட்டார். கஜேந்திரனை காப்பாற்றி விட்டார் அவர். பின்பு அதற்கு முக்தி கொடுத்து விட்டார் அவர். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான கஜேந்திரன் பிரார்த்தனைகளை கவனிப்போம். ஓம் நமோ பகவதே. இந்த ஜட உடல் அசைவதற்கு காரணமான ஆத்மாவாக இருப்பவரே பரம புருஷரே, ஆதி மூலமே பரம ஈசனை தங்களை நான் தியானிக்கின்றேன். யார் இடம் எல்லாம் நிலைத்து இருக்கின்றதோ, யார் இடம் இருந்து எல்லாம் உருவாக்கப்படுகின்றதோ, இந்த பிரபஞ்சத்தின் கர்த்தாவும் காரணம் யாரோ இருந்தபோதிலும் அந்த காரணத்தில் இருந்தும் விளைவுகள் இருந்தும் விலகி இருப்பது யாரோ அந்த சுயம்புவான பகவான் கிருஷ்ணரிடம் சரணடைகின்றேன். யாருடைய நிஜ மாயையால் இந்த பிரபஞ்சங்கள் சில சமயம் காட்சிக்கு வரவும் மற்றும் சில சமயங்கள் காட்சியில் இருந்து மறையும் செய்கின்றனவோ, யார் அனைத்தையும் காண்பவராகவும் அனைத்திற்கும் சாட்சியாகவும் இருக்கின்றாரோ, யார் ஆத்மா மூலமாகவும் தனக்குத்தான் மட்டுமே காரணமாக இருத்தல் மேன்மையானவற்றிலும் மேன்மையானவராகவும் இருக்கின்றாரோ, அவர் என்னை காத்து அருள்வீராக என்றார். அது காலப்போக்கில் பிரபஞ்சத்தின் அனைத்து காரண தோற்றங்களும் விளைவு தோற்றங்களும் அதன் லோகங்கள் லோக பாலகர்கள் உட்பட அனைத்தும் அழிவுக்கு உட்படும்போது ஏற்படும் அடர்ந்த இருள் சூழ்ந்த நிலைக்கப்பால் நிலைத்து நிற்கும் அந்த பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் தாமரை திருப்பாதங்களை நான் சரணடைகின்றேன். இப்பொழுது நாடக நடிகன் ஒருவன் நாடக மேடையில் வெவ்வேறு வகையான தேக அசைவுகளுடன் நடனம் ஆடும்போது அவனை அவையினர் புரிந்து கொள்வது மிக மிக கஷ்டமானது ஆகும். அதுபோன்று பரம நடிகரான பரமபுருஷ பகவான் கிருஷ்ணன் செயல்களையும் அம்சங்களையும் தேவர்களாலும் ரிஷிகளாலும் கூட புரிந்து கொள்ள முடியாது. அப்படி இருக்கையில் மிருகங்களின் நிலையில் உள்ளவர்களை பற்றி சொல்ல என்ன இருக்கின்றது? அந்த பகவான் ஹரி எனக்கு அபயம் அளிப்பீராக. அனைத்து ஜீவன்களையும் சமமாக காண்பவர்களும் எல்லோருக்கும் நலம் விரும்புபவர்களும் வனத்தில் பிரம்மச்சரிய வானப்பிரஸ்த மற்றும் சந்நியாச விரதங்களை குறையதும் இல்லாமல் பயிற்சி செய்பவர்களும் முனிவர்களும் ஜட கலங்கங்கள் இருந்து முற்றிலும் விடுபட்டவர்களும் ஆகிய அனைவரும் யாருடைய தாமரை திருப்பாதங்களை தரிசனம் செய்ய விரும்புகின்றார்களோ அந்த பகவான் கிருஷ்ணருடைய என்னுடைய கதியாகட்டும் என்றது யானை. கஜேந்திரன் யாருடைய ஜன்மம் கர்மம் திருநாமம் ரூபம் குணம்
மற்றும் தோஷங்கள் பௌதியமானது கிடையாதோ, யார் தன்னுடைய சுய மாயையால் லோகங்களின் அழிவாகவும் மற்றும் படைப்பாகவும் நித்தியமாக இருக்கின்றாரோ, யார் பரம ஈசனாகவும் பர பிரம்மனாகவும் அனந்த சக்தியாகவும் பௌதிய ரூபம் அற்றவராகவும் பல்வேறு ஆன்மீக ரூபங்கள் உடையவராகவும் ஆச்சரியகரமான செயல்களை புரிபவரும் ஆக இருக்கின்றாரோ, அந்த பகவான் கிருஷ்ணருக்கு எனது நமஸ்காரங்கள். ஆத்ம பிரகாசம் ஆகவும் சாட்சியாகவும் ஒவ்வொரு ஹிருதயத்தில் பரமாத்மாவாகவும் இருக்கும் அவருக்கு நமஸ்காரம். சொல், மனம் மற்றும் உணர்வுகளின் பயிற்சியினால் அடையப்பட முடியாதவரான அந்த பகவான் கிருஷ்ணருக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். சுத்த பக்தியால் அடையப்படக்கூடியவரும் கற்று அறிந்தவர்களால் உன்னதமான செயல்களால் உணரப்படக்கூடியவரும் கைவல்ய நாதனும் ஜட செயல்களில் இருந்து முற்றிலும் விடுபட்டவர்களுக்கு களங்கமற்ற சுகம் அளிப்பவரும் ஆகிய பகவான் கிருஷ்ணருக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். சாந்த சுருவி ஆகவும் கோர சுருவி ஆகவும் மூண்டனாகவும் வேறுபட்ட குணங்களை ஏற்பவராகவும் நிர்விசேஷ ஆகவும் பௌதிய குணங்கள் அற்றவராகவும் சாமியாய ஆகவும் ஜட குணங்கள் முடிவு பெறும் நிர்வாண நிலை ஆகவும் அறிவாகவும் மற்றும் அருவ பிரம்மனாகவும் இருக்கும் பகவான் கிருஷ்ணருக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். சேத்திரம் எனப்படும் உடலை அறிந்த உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். அனைத்திற்கும் ஆளுநராகவும் சாட்சியாகவும் பரம புருஷராகவும் ஆத்மாக்களுக்கு எல்லாம் ஆதி மூலமாகவும் மற்றும் பிரகிருதி மூலமாகவும் இருக்கும் தங்களுக்கு நமஸ்காரம். சகல இந்திரியங்களால் உருவாக்கப்படும் குணங்களை காண்பவரும் எல்லா சந்தேகங்களுக்கும் தீர்வாக இருப்பவரும் பொய்யான ஜட உலகம் தோற்றம் சாயையில் ஒத்திருப்பதால் உண்மையென அழைக்கப்படும் தங்களின் இந்த பிரதிபலிப்பிற்கு நமஸ்காரம். அனைத்திற்கும் மூல காரணமாக இருப்பவரும் தன் இருப்பிற்கு எந்த ஒரு காரணம் அற்றவராக இருக்கும் அதே சமயத்தில் அனைத்திற்கும் அற்புத காரணமாக இருப்பவரும் சர்வ ஆகமங்களுக்கு தோற்றுவாயாக இருப்பவரும் அறிவு பெருங்கடலாக இருப்பவரும் முக்தியை அளிப்பவரும் அனைத்து ஆன்மீகவாதிகளுக்கு ஒரே புகழ் இடமாக இருப்பவரும் ஆன தங்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். இப்பொழுதே அரணி எனும் மரக்கட்டையில் நெருப்பு மறைந்து இருப்பது போன்று பௌதிய 3 குணங்களினால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே தாங்களும் தங்களது எல்லையற்ற அறிவும் மறைக்கப்பட்டு இருக்கின்றது. இருந்தபோதிலும் தங்களுடைய மனமானது 3 குணங்களின் கிளர்ச்சியால் பாதிக்கப்படுவது கிடையாது. முற்றிலும் ஆன்மீக பாவத்தை அடைந்தவர்கள் ஆகம நியமங்களை துறந்தாலும் தாங்கள் தனிப்பட்ட முறையில் இத்தகையோரின் மனதை பிரகாசப்படுத்துகின்றீர்கள். பகவான் கிருஷ்ணரே இத்தகைய தங்களுக்கு எனது பணிவான நமஸ்காரங்கள். சரண் அடைந்த மிருகம் மற்றும் கஜேந்திரன் என்ற யானையாகிய நான் என்னை இந்த இக்கட்டில் இருந்து துயர கட்டில் இருந்து விடுவிப்பவரே, 3 குணங்களில் இருந்து முக்தி பெற்றவரே, அளவு அற்ற கருணை கொண்டவரே, தங்களுக்கு நமஸ்காரம். என்னை விடுவிப்பதில் காலம் தாழ்த்தாதவரே, தங்களுடைய பரமாத்மா என்னும் ஸ்வ அம்சத்தால் உடல் எடுத்த உயிர்கள் அனைத்தின் மனதிலும் இருப்பவரே, எல்லா செயல்களையும் நேரடியாக காண்பவரே, தங்களுக்கு எனது நமஸ்காரம். இப்பொழுது உடல் மீதும் பிள்ளைகள் மீதும் உற்றார் மற்றும் உறவினர்கள் மீதும் வீடு, இனம், சமுதாயம் மற்றும் நாட்டின் மீதும் செல்வத்தின் மீதும் ஜனங்கள் இடமும் அதிக பற்று வைத்து இருப்பவர்களால் அடைய கடினம் ஆனவரே, 3 குணங்களால் கலங்கப்படாதவரே, முக்தி அடைந்த ஆத்மாக்களின் ஹிருதயத்தில் எப்போதும் தியானிக்கப்படுபவரான ஞான ஆத்மனே, பரம புருஷ பகவான் கிருஷ்ணரே, ஈஸ்வரனே, தங்களுக்கு என்னுடைய நமஸ்காரம் என்று கூறியது கஜேந்திரன் என்ற யானையானது ஆகும். மேலும் யானை கூறியது, தர்மம், அர்த்தம், காமம் மற்றும் மோட்சம் இவற்றை விரும்புபவர்களும் பகவான் கிருஷ்ணரை வழிபடுவதன் மூலம் தாங்கள் விரும்பியதை பெறுகின்றார்கள். மற்ற வரங்களை பற்றி சொல்ல என்ன இருக்கின்றது? இத்தகையோருக்கு சில நேரங்களில் பகவான் கிருஷ்ணர் ஆன்மீகமான உடலை அளிக்கின்றார். இத்தகைய எல்லையற்ற கருணை வாய்ந்த பகவான் கிருஷ்ணர் எனக்கு விடுதலை அளிப்பீராக. யாரை ஏகமனதாக வழிபடுவதைத் தவிர வேறு விருப்பம் ஏதும் இல்லாதவர்களாக, யாரை முற்றிலும் சரண் அடைந்தவர்களாக வழிபட்டு அதி அற்புதமானதும் மங்களகரமானதும் ஆன யாருடைய சரிதத்தை கேட்கவும் பாடவும்
செய்வதால் ஆனந்தக் கடலில் மூழ்கியவர்களாக தூய பக்தர்கள் திகழ்கின்றார்களோ அந்த பகவான் கிருஷ்ணரே, எப்போதும் நிலைத்து நிற்கும் பிரம்மனாகிய பகவான் கிருஷ்ணரே, பரமமானவர்களுக்கு ஈசனை, ஜட புலன்களுக்கு மனதுக்கு புலப்படாதவரே, பக்தி யுகத்தில் மட்டும் அடையப்படுபவரே, ஜட புலன்களின் உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டவரே, சூட்சும் ஆனவரே, அதி தூரத்தில் இருப்பவரே, எல்லையற்றவரே, அனைத்திற்கும் ஆதி ஆனவரே, பரிபூரணமானவரே, தங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். யார் இடமிருந்து பிரம்மா முதலான தேவர்கள் வேதங்கள் திருநாம மற்றும் ரூபத்தால் வேறுபட்ட பிரிவுகளை உடைய அசையும் மற்றும் அசையாத லோகத்தினர் படைக்கப்பட்டனரோ, நெருப்பின் பொறியும் சூரியனின் ஒளிக்கதிரும் மீண்டும் மீண்டும் அவற்றின் உற்பத்தி மூலத்தில் இருந்து தோன்றி பின் மறுபடியும் அந்த மூலத்திலே இணைவது போல குண வேறுபாடுகளின் பிரவாகம், புத்தி, மனது, புலன்கள், சூழ மற்றும் சூட்சும சரீரங்கள் அனைத்தும் மீண்டும் மீண்டும் யாரிடம் இருந்து தோன்றி மறுபடியும் யாருக்குள்ளே கலந்து விடுகின்றனவோ, யார் தேவர் கிடையாது, அசுரு கிடையாது, மனிதன் கிடையாது, பறவையோ அல்லது மிருகமோ கிடையாது, ஆணோ பெண்ணோ அல்லது அலியோ கிடையாது, எந்த ஒரு ஜந்தும் கிடையாது, குணமோ அல்லது கர்மமோ கிடையாது, சத் மற்றும் அசத் கிடையாது, யார் இதல்லவோ இதல்ல நேதி என்று ஆய்வதின் இறுதி முடிவாக இருக்கின்றாரோ, எல்லையற்ற அந்த பகவான் கிருஷ்ணருக்கு சர்வ மங்களங்களும் உண்டாகட்டும். இந்த பிறவியிலோ மறுபிறவியிலோ நான் ஜீவிக்க விரும்ப கிடையாது. உள்ளும் புறமும் அறியாமையால் மூடப்பட்ட இந்த பௌதிய உடலால், யானை என்ற கஜேந்திரன் உடலால் என்ன பயன்? அறியாமை என்ற திரையில் இருந்து விடுபட்டு காலத்தால் அளிக்கப்படாத மோட்சத்தை மட்டுமே நான் விரும்புகின்றேன் என்று கூறியது யானை கஜேந்திரன். இவ்வாறாக இருக்க விரும்பும் நான் பிரபஞ்சத்தை படைத்த மொத்த பிரபஞ்சமாக இருக்கும், பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்ட இந்த பிரபஞ்சத்தை அறிந்த பிரபஞ்சத்தின் ஆத்மாவாக இருக்கும் பெறப்பட்டவரும் பிரம்மனுமாகிய பரமம் ஆனவரின் திருப்பாத கமலங்களில் புகலிடம் கொள்வேனாக. இப்பொழுது பக்தி யோகத்தால் கர்ம வினையை எரித்து சாம்பலாக்கி அழித்து இருதய ஆழத்தில் முற்றிலும் தூய்மை அடைந்த யோகிகளால் நேரடியாக காணப்படும் யோகேஸ்வரனுக்கு நான் என்னுடைய பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். எதிர்க்க முடியாத வேகம் கொண்ட 3 வகை சக்திகளின் ஆளுநராக இருப்பவரும், புலன் இன்பங்களின் கொள்கலனாக இருப்பவரும், சரணம் அடைந்தவர்களுக்கு புகழ் இடம் அளிப்பவராகும், வெல்லுவதற்கு அரிய சக்திகளை கொண்டவராகும், தங்களுடைய புலன்களை கட்டுப்படுத்த முடியாதவர்களால் அணுகப்பட முடியாதவராக இருப்பவரும் ஆகிய தங்களுக்கு மீண்டும் மீண்டும் எனது பணிவான வணக்கங்களை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் என்றது யானை கஜேந்திரன். யாருடைய சக்தியால் புத்தி அழிந்து தன்னுடைய உண்மை அடையாளத்தை ஜீவன் மறந்து விடுகின்றதோ, யாருடைய பெருமைகளை அறிவது கடினமோ, அந்த பகவான் கிருஷ்ணரிடம் நான் நிரந்தரமாக தஞ்சம் அடைகின்றேன் என்றது யானை கஜேந்திரன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்